எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை நடந்துட்டு இருந்த இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் 14 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமா இந்த பேட்ச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா November 3rd to November 16th வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் வேக்கப் சேலஞ்ச் பண்ணீங்க அண்ட் 10 டேஸ் சந்திரபூஷண சேலஞ்ச் பண்ணீங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தம் மட்டும் ஒரு 7 டேஸ் மட்டும் தான் உங்க கூட பயணம் பண்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நாள் அதிகமா பயணம் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த பேட்ச் வந்து 14 டேஸா நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். வித் சேம் ஃபீஸ் 7 டேஸ்க்கு என்ன இருந்ததோ அதே ஃபீல தான் நம்ம 14 டேஸ் நடத்துறோம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 14 நாள் என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸ் ரன் ஆக போகுது அப்படின்றத அந்த லிங்க்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான், முழுமையா பாரு. பொதுவா இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொம்ப குறைவு தான். அதனாலதான் எப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைண்டை வந்து எப்படி 100% ஆக்டிவேட் பண்றது, எப்படி இந்த மனம் வந்து இன்னும் பெரிய லெவல்ல செயல்பட வைக்கிறது இந்த மைண்டை அப்படின்னு சொல்லி, இந்த மைண்டோட பொட்டன்ஷியலை நம்ம தூண்டணும் அப்படின்னா இது என்ன வேணா செய்யும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இங்க சங்கடப்பட்டுக்கிட்டோ இல்ல வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எனக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மனித வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகளை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த பிரெயினை 100% ஆக்டிவேட் பண்ணா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்த கூட உங்களால பண்ண முடியும். எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா வந்து எல்லாரும் அதை கிரியேட் பண்ணிடலாம்ல அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இப்போ நான் சொல்லி வரேன், சில பெயர்கள்லாம் சொல்லி வரேன், நீங்க அதை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கு, எப்படி அவங்களால அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிரெயின் வந்து இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து நம்ம வேலை செய்யுது. ஆனா இதை கடந்த நிலையில் போகக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்தன்மையில பயணம் பண்ணக்கூடியது. யார் ஒருவர் இந்த உள்தன்மையில பயணம் பண்றாங்களோ இந்த பிரெயின் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய விஷயத்த அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இங்க இருக்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். நான் செயல்படுறதுக்கு எனக்கு இந்த பிரெயின் தேவைப்படுது. அப்ப ஏதோ ஒரு எண்ணங்கள் உருவாகுது, அந்த எண்ணங்கள் மூலமாக நான் ஒரு செயலை நான் செயல்படுத்துறேன். அப்ப அதன் மூலமாக ஒரு வினை உருவாகுது. இது எல்லாத்துக்குமே இங்க எனக்கு இந்த மைண்ட்ன்ற ஒரு விஷயம், இந்த மூளைன்ற ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. அப்ப அந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப ஆன்மீகப்படி ரொம்ப டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய உண்மை வந்து இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இந்த டைம்ல தான் வந்து அமாவாசை வரும், இந்த டைம்ல தான் ஒரு பௌர்ணமி வரும். ஸோ கிரகங்கள் இதை சுத்தி வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது, சந்திரன் இது பூமியை சுத்தி வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது, ஒரு சனிக்கோள் இதை சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் டைம் எடுக்குது, ஒரு முழுமையான ஒரு சுற்றுக்கு இப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கும், அதாவது ஒரு கிரகத்திற்கும் இவ்வளவு டைம் எடுக்கும், இவ்வளவு வருஷம் எடுக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் எப்படி உணர்ந்தாங்க? இப்போ இதை வச்சு எதுவும் கருவியை கொண்டு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்க, அது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த காலத்திலேயே பஞ்சாங்கம் சொல்லி நம்மளுக்கு எந்த கருவியும் இல்லாம கண்டுபிடிச்சாங்க. இப்ப இது எப்படி நடந்துச்சு? இப்ப நம்ம ஒரு பிரெயினை வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும், ஸோ இதன் மூலமாக நான் இதை பார்க்க போறேன், ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பிரெயினை வச்சு ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி எந்த கருவிகளும் இல்லாமல் நம்மளோட ஆற்றலை பயன்படுத்தி, அந்த முழுமையாக அந்த எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா உள்தன்மையில் பயணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த பிரெயினை மட்டும் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பிரெயின் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு டூல். ஓகே, இது உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரெயின் தேவைப்படும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பிரெயின் தேவைப்படும். அப்ப இதுக்கு அது வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு இந்த கனெக்ஷனுக்கு இந்த ஒரு பிரெயினை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி ஒரு ஹையர் மைண்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்குள்ள நம்ம பயணம் பண்ணணும். அதை நம்ம வந்து அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுக்கு முற்படணும். அதுக்குள்ளேயே நீங்க இருந்து பயணம் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு புலப்படும். இப்போ சில பேரோட நான் பெயர் சொல்றேன் பாருங்க. புத்தர் ஒரு வண்டி போகுது அப்படின்னா, ஒரு நெல் மூட்டை போகுது அப்படின்னா அந்த நெல் மூட்டையில எத்தனை நெல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி யோகானந்த பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றத அன்னைக்கு முன்னாடி நாளே சொல்லியிருப்பாரு. இது வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில பதிவிடப்பட்டிருக்கு. நாளைக்கு அவருக்கு வரக்கூடிய அந்த கொப்பளம் கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், காலில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், தன்னோட தாய்க்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இப்படின்றது எல்லாமே முன்கூட்டியே அவர் அறிஞ்சிட்டாரு, முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இது எப்படி அவருக்கு சாத்தியமாச்சு? இப்ப இந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி ஏதோ சாப்பிட்றதுனால கிடையாது, அவர் உள்தன்மையில பயணம் பண்ணி அவரோட அந்த ஆன்மா விழிப்படைஞ்சிருச்சு. அப்ப அந்த விழிப்படையும் போது இந்த கான்சியஸ், இந்த அவேர்னஸ் இருக்குல்ல, இந்த அவேர்னஸ் மொத்த விஷயத்தையுமே கிரியேட் பண்ணும்.
இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது இதுக்கு இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியுன்றதே கிடையாது. இதைதான் நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது என்னன்னா, இது என்ன நினைச்சாலும் பண்ணும், எதை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு அணுவிலையும் இந்த டிவைனோட ஒரு எனர்ஜி இருக்கு, டிவைன் எனர்ஜி இருக்கு, ஒரு அணுவிலையும் இருக்கு. அப்ப நம்ம அணுக்களின் சேர்க்கை தானே நம்ம, அப்போ மொத்தமும் இந்த அணுக்கள்ல எல்லாமே இருக்கு. அதை நம்ம இங்க தூண்டணுமா அப்படின்னாதான் இல்ல. நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே நம்ம சும்மாவே வச்சுக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தும் அது எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரியலன்னா அந்த பொருள் வச்சிருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷத்தை கையில வச்சிருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஓலைச்சுவடிகள், பழைய காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் அவங்க கையில இருக்கும். ஆனா அது பார்த்தா ஒரு மூலையில கிடக்கும். இந்த ஓலைச்சுவடியை தேடக்கூடியவனுக்கு தான் இதோட அருமை நன்ற தெரியும். ஆனா அது அவன் கைக்கு கிடைக்கல. அப்ப இவ்வளவு நாள் அவங்க கையில ஓலைச்சுவடி இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அதோட வேல்யூ தெரியாது. எப்பயுமே ஒரு வேல்யூ தெரியாத ஒரு பொருள் கையில இருந்தா அதனால ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு நடக்க போறது கிடையாது. அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய போறதும் கிடையாது இல்லையா? அப்போ இந்த மைண்ட்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். அந்த டூலை வச்சு நம்ம எப்படி அவேர்னஸ் இங்க கிரியேட் பண்றது, எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நிலை அடைகிறதுன்றத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பார்க்கணும். இப்ப நான் முன்னாடி சொன்ன யோகானந்த பரமஹம்சரா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்த விழிப்பு நிலைக்கு போனாங்க. அதனாலதான் அவங்க வந்து கடவுளாக வணங்கப்படுறாங்க இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஒரு எல்லார் வீட்லயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்பிரிச்சுவலா பயணம் பண்ணக்கூடியவங்க யோகானந்த பரமஹம்சரை தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்தர் எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா விழிப்படைஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க கணித மேதை ராமானுஜன் அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு நமகிரி தாயாருன்னு சொல்லி அந்த தாயாரை வந்து வழிபட்டுட்டு இருப்பாரு. அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு இங்க கிடைக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே, இந்த ஃபார்முலா எல்லாமே எனக்கு தூங்கும் போது கிடைச்சது. அவர் சொல்றது நான் கண்டுபிடிக்கல, எனக்கு தூங்கும்போது ஒரு விஷயமா கிரியேட் ஆகுது, அதுக்கு உண்டான ஒரு பதில் வருது, இது எல்லாம் எனக்கு அந்த தாயார் தான் வந்து சொல்றாங்க, சோ அவங்க மூலமா தான் இதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவரோட ஹிஸ்டரியில வந்து இது சொல்லப்படுது. அப்ப என்னன்னா, இங்க நீங்க ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் போது, இந்த மைண்ட் ஒரு டூல், இந்த டூலை வச்சு நீங்க இந்த இயற்கையுடன் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும் போது, இந்த பிரபஞ்சத்துடன் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும் போது, இந்த பிரெயின் 100% இல்ல, இந்த உடம்பே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறிடும். நீங்க அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லுவாங்க. ரமண மகரிஷி ஆகிட்டு நீங்க போனீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல் லீடரை வேணா நீங்க எடுத்து வச்சு பாருங்க, மகாவதார் பாபாஜியை நீங்க எடுத்து வச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அத்தனை பேர் நம்ம போற்றிட்டு இருக்கிறோம். எப்படி இவங்க நல்லா அது முடிஞ்சு, ராகவேந்திரர் அவர்கள் எடுத்து வச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தெரியும். வள்ளல் பெருமான் எடுத்து வச்சு பாருங்க. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு மாற்றம், அந்த அவேர்னஸ், அந்த இறைவனுடன் ஏற்பட்ட கனெக்ஷனு, இது எல்லாத்தையுமே என்ன கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த நம்மளுக்கு தெரியக்கூடிய இந்த பிரெயின்றது ஸ்தூலமாக இருக்கு, சூட்சமமாக இருக்கக்கூடியது அப்படின்றது இந்த இயற்கையில நிறைய கலந்துருக்கு. இந்த பிரபஞ்சத்துல முழுவதும் சூட்சமமாக இருக்கு. அப்ப அந்த சூட்சமத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது நீங்க இந்த பிரெயின்ல இங்க வேலையே செய்ய தேவையில்லை. இப்போ இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் எந்த புத்தகங்களை படிச்சாரு? மகாபாரதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் சொல்லப்படாத விஷயங்களும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களும் அவர் உணர்ந்து சொல்லியிருப்பாரு. அப்ப என்னன்னா, உள்முகமாக பயணம் பண்ணி அந்த அவேர்னஸ் அவருக்கு கிரியேட் ஆகி அந்த டிவைன் கனெக்ஷன் ஏற்பட்டதுனால இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே கொடுத்துருச்சு. இப்ப திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறாருன்னா அது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு எழுதல. ஆனா அந்த இறைவனுடன் ஏற்பட்ட கனெக்ஷன், எனக்கும் அந்த இறைக்கும் ஏற்பட்ட ஒரு கனெக்ஷன், இந்த டிவைன் எனர்ஜி இந்த இயற்கையில எனக்கு அது ஏற்பட்டதுனால எனக்கு என்னென்னலாம் இங்க இருக்கோ அது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இது எல்லாமே எனக்கு கொடுத்துரும். அப்போ எனக்கு இந்த பிரெயினை நான் ஏன் ஆக்டிவேட் பண்ணணும், இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அப்படி அபரிவிதமா செயல்படணும், எனக்கு இதுலலாம் வந்து ஒரு கவனம் வரணும். ஸோ இது எப்படி ஒரு விஷயத்த நுணுக்கமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்றோம். விவேகானந்தர் ஐயாவை நீங்க எடுத்துக்கங்க, அப்படியே ஒரு புத்தகத்தை அப்படியே படிச்சாருன்னா அப்படியே அவர் மனப்பாடம் பண்ணிடுவார். மொத்த விஷயமும் அவருக்கு உள்ள பதிவாயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயாவோட சிஷ்யர் தான் வந்து விவேகானந்தர். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அறிவை கொண்டு என்னோட குருவை அளந்துராதீங்க, அதை உங்களால் அளக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவருக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாமே இவங்க உள்முகமாக பயணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரெயின் நார்மல் பிரெயின்ல இருந்து ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு அது மூவ் ஆகணும். அப்போ அது ஹையர் பிரெயினாக, ஹையர் மைண்டாக அது வேலை செய்யும். அப்ப என்னன்னா, உங்களுக்கு வரப்போற ஒரு விஷயம் முன்னாடியே தெரியும், இதுல இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் தெரியும், இவன் என்ன பண்ணிட்டு ஒருத்தன் வந்தானா இவன் ஏன் பேசுறான்றது தெரியும், இப்படின்னு கூடிய எல்லா விஷயமும் தெரியும். நீங்க ஏன் முதல்ல பிரெயின் ஆக்டிவேட் பண்ணணும்ட்டு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்கக்கூடிய அனைத்து விஷயமும் இந்த கான்சியஸ்னஸ், இந்த அவேர்னஸ்ல இருக்கு. ஸோ இதை முடிஞ்சா
ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய இதை பத்தி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து கான்சியஸா இருக்கிறது, விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னக்கூடிய விஷயங்களை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை பத்தி நம்ம கிளாஸ்ல கூட வந்து ஒரு 3 நாள் வகுப்பாக வர இருக்கக்கூடிய சில மாதங்களை நம்ம எடுக்க இருக்கிறோம். என்னன்னா விழிப்புணர்வுக்காக தாரண சித்தி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நம்ம ஒரு பண்ண இருக்கிறோம். ஒரு 3 to 5 days கிளாஸ் ஆக மேபி இருக்கும். ஒன்லி ஃபார் கான்சியஸ்னஸ், அது ஒன்லி கான்சியஸ்னஸ் பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். ஸோ இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ஒரு நிலையாக பார்க்கக்கூடியது அந்த விழிப்புத்தன்மை தான். அந்த விழிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா என்ன வேணா ஆக்டிவேட் ஆகும், வேற லெவல்ல ஆக்டிவேட் ஆகும். இப்ப நீங்க லூசி மூவி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தன்னோட ஒரு ஆற்றலை 100%, அந்த பிரெயினை 100% பயன்படுத்தினால் அவனால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த லூசி மூவில காட்டியிருப்பாங்க. இது எல்லாம் இந்த விழிப்படைஞ்சவங்களுக்கு, இந்த கான்சியஸா டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு இது எல்லாம் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒரு மலை போல பெருசாகலாம், இல்ல காற்று போல பறக்கலாம், ஒரு அணுவை போல சின்னதாகலாம். சோ இதெல்லாம் அட்டமாசத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சாத்தியம் இருக்கு. நம்மளால சாத்தியம் இல்லைன்றதெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அதனால பண்ண முடியும். என்னன்னா இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு செயல்பட்டோம்னா எதை வேணா கிரியேட் பண்ண முடியும். இப்போ இது கூட நம்ம பயணம் பண்ணும்போது, இப்ப நான் படிக்கணுங்க, என்னோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும்னா ரொம்ப கான்சியஸா அவேரா நீங்க இருந்து பாருங்க. படிக்கிறதெல்லாம் மனசுல நிற்கும். அதே மாதிரி அபரிவிதமா நீங்க செயல்படுவீங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் அதுவே கொடுக்கும். நீங்க எழுதுனீங்கன்னா பாக்குறவன், பேப்பர் கரெக்ஷன் பண்றவன், எப்படிடா இவனுக்கு இவ்வளவு பெரிய இன்புட்ஸ் தெரிஞ்சது, எப்படி இவன் பாடத்திட்டங்கள்ல இல்லாத விஷயத்தெல்லாம் எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட அந்த இடத்துல ஏற்படும். ஸோ இப்போ நான் ஒரு ஒர்க்ல இருக்கிறேன், நான் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறேன் அப்படின்னும் போது, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னும் போது, அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும், இவங்க என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க, அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். இந்த அவேர்னஸ்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். ஸோ இது முடிஞ்சா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிகப்பெரிய லெவல்ல உங்களோட வாழ்க்கை மாறும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அதுக்கோசரம் தான் போன் பண்ணேன். நீங்க அனுப்பின அந்த மூலிகை வந்தது நேற்றுக்கு காலையில பூஜையில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போட்டுட்டேன். காலையில போட்டுட்டு வெளியில போய் ஒரு மணி நேரத்துக்குலாம் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கொட்டேஷன் ஒரு டெண்டருக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் கையெழுத்து போட்டு வரேன் டெண்டருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்த வேலையா என்னன்னு தெரியல, நீங்க சொன்னீங்க, அது ஒரு நம்பிக்கையோட பண்ணேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டெண்டர் மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன் நான். அவ்வளவுதான். உங்களே கூப்பிட்டு சொன்னாங்க சார் வந்துருச்சு, இப்ப போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். நன்றிங்க. அது சொல்றேன், உங்களுக்கு போன் பண்றது.